தன்னுடைய வார்த்தையினால போன்ட்டாராம், அது போச்சான். எப்படி? அவருக்கு இயேசு 100% மனிதனாக இந்த பூமிக்கு இருந்தார், மனுஷனா இருந்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை வாயை கொண்டு சொல்லும் போது அது யுத்தமா மாறிட்டு. பாருங்க, உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து கட்டளைக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்துக்கு வருகிற எந்த வியாதியையும் கர்த்தர் சொல்றாரு, நீ என் பிள்ளை பிள்ளை பிள்ளை. செத்து 10 வருஷம் ஆனாலும் எழும்பும் பணம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணிகாலி எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓகே, நல்லா கவனிங்க. 16 போடுங்க. அஸ்தனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணிகாலிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். எப்படிங்களா? வார்த்தையினால துரத்தினார். ஒரு ஆளு போ வா இரு அப்படின்னு சொல்லும்போது அது போகுது இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் நாய் இருக்குது, உங்கள் நாய்கிட்ட சொல்கிறீங்க இரு அப்படின்னா அதை நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கரெக்டாக செவி கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்யணும்? வளர்த்திருக்கணும். உங்களுக்கு பரிச்சயமான ஒன்றாக இருந்தால் நீங்கள் நில்லுன்னா நிற்கும், போனால் போகும். ஆனால் பாருங்கள், இவர் ரொம்ப பரிச்சயமான மாதிரி பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வரும்போது அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. எப்படி? இப்போ நீங்கள் போய், ஏன்னா அதுவரைக்கும் இப்படி பிசாசு துரத்துனதெல்லாம் இல்லை. எப்படி பிசாசு துரத்துன ஊழியெல்லாம் இல்லை. இயேசு வந்த போது இந்த சம்பவம் நடக்குது. வந்தவுடனே சொல்றாரு போ, இராதே, ஓடு அப்படிலாம் சொல்றாரு. அதுவும் உடனே கீழ்ப்படியுது. உடனே நம்ம ஆளுகெல்லாம் கொஞ்சம் நம்மளை விட, நம்மலாம் இருக்கிறல்ல கொஞ்சம் கோணலாக சிந்திப்போம். பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் சிந்திக்க மாட்டீங்க. சிலவங்க கோணலாக சிந்திப்பாங்க. அவங்க ஆண்டவரையும் அப்படி தான் சொன்னாங்க. எப்படி? இவன் பிசாசுக்கு தலைவனாக இருப்பானோ, பெயல்செபூலின் ஆவியினால் பிசாசை துரத்துகிறான். புரியுதா உங்களுக்கு? அங்க ஏன்னா ஒரு பரிச்சயமான ஆளா இருந்தா தானே ஒரு பரிச்சயமான ஆள்கிட்ட போ நில்லு அப்படின்னா சொன்னா கரெக்டா கேட்கும். கரெக்டு தானே? அப்ப பிசாசு இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு போல இருக்கு. அப்படி தானே? டவுட்டா இருக்கா? ஆனா அங்க டவுட் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஊர்ல அப்படியெல்லாம் ஒரு டவுட் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பாருங்களேன், இவர் இங்க வந்து எப்படி இதை துரத்தினார்? தன்னுடைய வார்த்தையினால போன்ட்டாராம், அது போச்சான். எப்படி? அவருக்கு அவர் வாயை திறந்து போனது அது போச்சான். போமா? நீங்க திறந்து வாயில சொன்னா போகுமா? போமா? ஏன் போகும்? அப்படியா? நிறைய இயேசு இருக்குதே. என் ஊர்ல ஒரு இயேசு உண்டு, இயேசு ராஜன். ஓ அப்படியா? என்ன தெரியாது. அப்பா அம்மா இருக்கங்க இருக்கிறீங்களா? ஓ, பாஸ்டருக்கு தான் பிரச்சனை. கடைசியில் பாஸ்டர் கத்தில் தான் கிடந்து வரல. அல்லே சூப்பர், தேங்க்யூ சிஸ்டர்.
தன்னுடைய வாயை திறந்து வார்த்தையை கொண்டு, வாயில் வார்த்தையை வச்சு பேசினாராம். வாயில் என்ன வரும்? வடையா வரும், வார்த்தை வரும். ஆனால் இவர் வார்த்தையை கொண்டு பேசினாராம். நீங்கள் சும்மா பிசாசை துரத்துனா அது, இப்போ பாருங்களேன், இயேசு எப்படி துரத்தியிருப்பார்? இப்போ நம்ம இயேசுவின் நாமத்தில் பிசாசு போ அப்படின்னு கற்றுக்கிட்டோம், அப்படி தானே? ஆனால் அவர் எப்படி? பிதாவின் பேர் வந்திருக்கிற யாரோட அந்த பிதா, அப்படி தானே பிசாசு கேட்டிருக்கணும். கரெக்டு தானே? கரெக்டு தானே? ஏன்னா பக்கத்தில் இருந்த எல்லாரும் அப்படி தான் கேட்டானுங்க, இவன் எந்த ஆளாக இருக்கிறான், இவன் யாருக்கு ஆள், சொன்ன உடனே கீழ்ப்படியுது, அவன் ஆளாக இருக்குமோ? ஏன்னா அங்கே அந்த பரிசேயர் கூட்டம், அங்கே கொஞ்சம் பாதி விஷயம் தெரிஞ்சவன் இருக்கிறான், விஷயம் தெரியாதவன் இருக்கிறான். ஏன்னா மற்றவனெல்லாம் தெளிவாக விஷயம் தெரிஞ்சவனுங்க. அந்த பரிசேயர் கூட்டம், சதுசேயர், இந்த குரூப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானுங்க. ஆசாரிய கூட்டம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ இவனுங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நம்மளும் சொல்லியாமே. அவனும் பிதாவாகிய தேவனை தானே சொல்லிட்டு இருந்தாருங்க. அவனும் சொன்ன பொறுப்பு போகலையே. உங்களுக்கு புரியுதா? இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஆலயம் இருந்ததா இல்லையாங்க? டவுட்டா இருக்குதுல்ல. ஆசாரியர்கள் இருந்தாங்களா இல்லையா? பாஸ்டர்கள் இருந்தாருங்களே, அவங்க சொல்லி ஏன் போகல? விசுவாசம். இப்ப சுபம், அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு கொடுக்கப்படலை, இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு வல்லமை. எப்படி? இப்ப நம்ம இயேசுவின் நாமத்தில் போகணும்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே போகும். ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை நம்ம இயேசுன்றோம், பரிசுத்த ஆவின்றோம். ஆனா உண்மையா என்னன்னா அது ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. இங்க பாருங்கன்னா பிசாசு சில இடத்துல ஆண்டவரை பார்க்குது, பார்த்தோன்னே சொல்லுது நீ தேவனுடைய குமாரன். அதுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அதுக்கு சர்ச்சுக்கு வந்ததா? கொஞ்சம் வருஷம் ஒன்று சர்ச்சுக்கு வந்தது, இடையில பேவடிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பலாம். தெரியும் அதுக்கு அப்படின்னு. சர்ச்சுக்கே வரல, அதுக்கு தெரியுது தேவனுடைய குமாரனே ஏன் என்ன கெடுக்க வந்த, ஏன் காலம் முடியறதுக்கு முன்னாடி இப்படி வந்த அப்படின்னு அதுவே சொல்லுது. அப்படின்னா என்ன? அதிகாரம், வல்லமை. அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமே. அடுத்த வசனம் பாருங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கன்ஃபியூஷன் இருக்கா? இயேசு மரிக்கலைங்க, ரத்த சிந்தலைங்க, அடிக்கப்படலைங்க. ஆனா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்றது. சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியே சம்பவம் முடிஞ்சிருச்சுன்றாரு. யார் மூலமா? ஏசாயா 53:4 சொல்லப்பட்டது நடந்ததுன்னு சொல்லுது. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா 53:4 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நீங்க இங்க பாருங்களேன், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை
சுமந்தார். நாம் என்ன நினைச்சிட்டோம்னா, அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். இதில் ஒரு குழப்பம் இருக்கு. நம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, பாடுன்னா துயரம், கஷ்டம், வலி, வேதனை, இதெல்லாம் பாடுகள். இதை ஒரு ஆள் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு ஆளுக்கு பாட ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுப்பீங்க? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, கவனமாக கவனிங்க, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, இயேசு நம்முடைய பாவத்துக்காக பலியான பிறகுதான் மீட்பு வந்ததுன்னு நினைக்கிறோம். கிடையாது. அதுக்கு முன்னே மீட்பர் வந்துட்டார். புரியலையோ? இப்போ இவளை இவளுக்கு முடியல, அப்போ முடியாத இவ கொஞ்சம் பாடுக்குள்ளே இருக்கான்னு அர்த்தம். இவளுடைய பாடுகளை நான் எப்படி போக்குவேன்? போக்குறது இல்லை, சுமக்கிறது எப்படி? சுமந்தார் அப்படின்னு இருக்கு. சுமக்கிறதுனா எப்படி? இவளை அப்படியே தூக்கி என் மார்பில் போட்டுக்கணும், அல்ல இடுப்பில் வச்சுக்கணும், அப்படி தானே? அதுதான் ஏற்றுக்கொள்வதுக்கு, சுமந்ததுக்கு அடையாளம். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுது, நம்ம நிறைய பேருக்கு சிலுவை மரணத்தினால தான் நாம் குணமாயிட்டோம் நினைக்கிறோம். ஹலோ, சிலுவையில் இயேசு மரித்ததுனால தான் நம்ம குணமானோன்றது இல்லை, அவருடைய வல்லமையினால் குணமானோம். சிலுவை சீலு. சிலுவைங்கிறது என்னது? சீல். வல்லமைங்கிறது அதுல எழுதப்பட்ட எழுத்து. புரியுதா உங்களுக்கு? புரியல. நம்ம சொத்தெல்லாம் வாங்காதது உள்ள பிரச்சனை தான். ஆளுக்கு 5-5 சென்ட் நாளே வாங்கிடணும். சரியா? நல்ல சொத்தெல்லாம் பத்திரெல்லாம் படித்து கையெழுத்தை போடணும். அப்போ போட்டால் எது பவர்? கையெழுத்துங்கிறது சிலுவையில் முடிச்சது. எப்படி? சிலுவையில் முடிச்சது. ஆனால் வல்லமைங்கிறது எழுதி இருக்கிற எழுத்து. இந்த இடத்தில் இந்த 5 சென்ட் நிலத்திற்கு வழியாக பார் 5/7 20/3க்கும் இடைப்பட்ட தெற்கு பகுதியில் சம்பந்தப்பட்ட இன்றைக்கு பதிவாகும் இந்த நிலத்திற்கு வழியாக அரசென்று கொடுக்கப்படுகிறது. புரியுதா? அதுதான் வல்லமை. அந்த வல்லமை தான் மேட்ரு. இந்த வல்லமை சிலுவைக்கு பிறகு வரல. எப்படி வந்துச்சு? சிலுவைக்கு முன்னாடியே கிறிஸ்து வந்துட்டாரு. கிறிஸ்து எப்ப அனாயிண்ட் பண்ணப்பட்டாரோ, எப்ப அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவில அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கல்ல, கொடுத்த உடனே பரலோகம் இந்த வல்லமையை கொடுத்துருச்சு. அதனாலதான் இவர் போன உடனே தெரியும் அவனுக்கு. கிறிஸ்து செத்து இப்ப நம்ம போனோடனே பிசாசு ஓடுது, வியாதி மறையுது. ஆனா இங்க இவர் சாகவே இல்லை. ஆனா உள்ள என்ன செஞ்சிருந்தாரு? இவருக்குள்ள என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. அந்த வல்லமை என்னன்னு மனுஷனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. கரெக்டா? அதுதான் மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டணும்னு எண்ணம். நீங்க எண்ணது தப்பான்ட்டீங்க. ஆனா அவர் உண்மையிலே என்ன செஞ்சாரு? துக்கங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டார்னா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன்,
நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அப்போது நான் அதை என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உங்களை சுமக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறான்னா உங்களை அந்த ஊழியக்காரன் சுமக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்க துக்கங்களை, உங்க பாடுகளை, உங்க காரியங்களை உங்க சொல்றீங்கல்ல, சொல்லும்போது அவங்க என்ன செய்றாங்க, அதை சுமக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்யும் போது இந்த உலகத்தின் பாடுகளை அப்பவே சுமக்க ஆரம்பிச்சிட்டார். மரித்து உயிர் மரிக்கும் போது உலகத்தின் பாடுகளை முழுவதுமா என்ன செஞ்சார், சுமந்து தீர்த்தார். புரியுதா? இந்த பகுதி புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ரைட். இப்போ கவனிங்க. இப்போ இயேசுக்குள்ள வல்லமை இருந்தது. யாருடைய வல்லமை இருந்திருக்கும்? பிதாவின் வல்லமை அப்படியே இருந்தது. பிதாவின் அதிகாரம் யாருக்குள்ள இருந்தது? இயேசுக்குள்ள இருந்தது. இப்போ இந்த இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, வாயை திறந்து வல்லமை இருக்கு, எப்படி சொல்லல, வல்லமை இருக்கு, ஓடிரு. எப்படி சிலர் எப்படி பிசாசை துரத்துவாங்கன்னா, போயிரு, வராத, வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுல்ல. சில இடத்துல இந்த பிசாசை துரத்துக்கு வீட்டுக்கு போவேன். எப்படி வீட்டுக்கு போனாதான் பயங்கர கூத்தா இருக்கும். 4 வாக்குல 4 கதவுல இருந்து ஓடிரு. பிசாசு ஆக்ஷன் காட்டுதோ இல்லையோ, ஆனா இவைய காட்டுது. பாத்துக்கீங்களா? நான் இப்படி போனேன்னா, இங்கோட்டு போனேன்னா இவன் அங்கோட்டு, அதான் போ போ பிசாசு, அதான் அவர் சொல்லியாச்சுல போ. அப்ப அர்த்தம் என்ன? அவருக்குள்ள வல்லமை இருக்கு, அதுதான் கேட்கலையா உனக்கு? எப்படி அதுக்கு நல்லா கேட்கும். கர்த்தர் இப்ப கேட்காரு, உனக்கு கேக்குதா? பிசாசுக்கு நல்லா கேட்கும். நீ சொல், வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்குள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமை உண்டென்று பிசாசுக்கு தெரியும். ஆனா விளக்கை கொளுத்தி மூடி வைத்தது போன்றே ஞாயிறு நல்லா கொளுத்திண்டு அடைச்சு வச்சுட்டு, அடைச்ச உடனே என்ன செய்வாங்க, நல்லா கொளுத்தி உள்ள பச்சட்டு அடைச்சா அந்த நேரமே அணைஞ்சிரும். தெரியாதா? நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்கன்னா, பைபிளை இங்க வந்து உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். புரிஞ்சா? நிறைய பேர் பைபிள் எப்படி இருப்பாங்க, திறக்கும்போ கிளி, பச்சை கிளி, குருவி எல்லாம் செய்யும், பட்டுன்னு ஓடும். லைட் ஒரு அழுக்கு பட்டிருக்கு. நீ வெளியில ஒண்ணுமே காட்டுன்னா உள்ள உனக்கு என்ன இருக்குதோ அதுதான். புரியுதா? இயேசு 100% மனிதனாக இந்த பூமிக்கு இருந்தார், மனுஷனா இருந்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை வாயை கொண்டு சொல்லும் போது அது யுத்தமா மாறிட்டு, அவர் நடக்கும்
நடக்கும் போதும் இருக்கும் போதும் அவர் சாப்பிடும் போதும் எல்லா வேளையிலும் உள்ள வல்லமை இருக்குதுன்னு அந்தகாரத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளுக்கு பிசாசுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஓகே, இந்த வார்த்தை இது புரிஞ்சுக்கோங்க, இது கவனமா கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து, இயேசு எதுக்கு செத்தாரு? சுமந்தது வேற, செத்தது வேற. நம்ம கவனமா இருங்க. இயேசு பாடுகளை சுமந்தது வேற. நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது, இயேசு பாடுகளை சுமந்தார். அவர் சுமக்கும் போது உயிரோடு இருந்தார். கரெக்டா? பாவங்களுக்கு செத்த பிறகு என்ன ஆச்சுன்னா நீதி வந்துருச்சு. நீதி வந்த உடனே இப்ப நம்மளுக்கு பிழைப்பு உண்டாயிடுச்சு. எத்தனை பேர் புரியுது? புரியுதா? இப்ப யாருக்கு பிழைப்பு வந்துருச்சு? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதியாய் பிழைக்கும்படி அவர் செத்த பிறகு நீதியா அந்த சுகம், அந்த வல்லமை, சொல்ல போனா அந்த வல்லமை தானே பேசிட்டு இருக்கிறோம். அந்த வல்லமை என்ன செஞ்சிருச்சுன்னா சரீரத்தை, நமது சரீரத்திலே உள்ள வந்துருச்சு. உள்ள வந்ததுனால பாவங்கள் சிலுவையின் மேல சுமந்துட்டார்ல. இப்ப வல்லமை உள்ள வந்தனால என்ன வந்துருச்சு? சுகம் வந்துருச்சு. நீங்க இந்த சுகம் இருக்குல்ல, சுகம் நம்ம என்ன செய்வோம்? 500 ரூபாய் எடுத்து ஒரே கடையில் 10 தடவை வாங்குறது. 10 ரூபாய்க்கு கடுவு பில் கவுண்டரில் போய் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 10 ரூபாய்க்கு கடுவு பில் கவுண்டர். அடுத்து பர்ஸ் எடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு ஜீரகம். ஒரு 2 தடவை இப்படி கொடுத்தாலே பில் கவுண்டரில் அவன் பார்ப்பான். இப்படி பார்ப்பானா? பார்க்க மாட்டானா? பார்ப்பான் தானே. ஆனால் நம்ம ஆளுங்க அது அப்போ ஒன்று புரியாது, சிலதுக்கு அப்போவும் புரியாது. அப்போ எதில் இருக்கும்? இருக்குதோ என்னதோ, எப்படி இருக்குதோ என்னதோன்னு திரும்பவும் அடுத்து ஒரு ஜீரகம் 3 ஆச்சு. அடுத்து பெருஞ்சீரகம், பிஸ்கட், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பில்லு. எப்படி? ஒவ்வொன்றுத்துக்கும் கடைசியில் பில்லுக்கு ஒரு பர்ஸு, அடுத்து சில்லறை தான் இருக்கும். எப்படி? ஏன்னா விசுவாசம் ஏற்கனவே பிழிஞ்சாச்சு, ஒன்று இல்லைன்னு பார்த்துலாம் பண்ணுறாங்க. கடைசியில் விசுவாசம் போட்டா விசுவாசம் கிழிஞ்சு நிற்கும், காய போட்டா விசுவாசம் கிழிஞ்சு நிற்கும். புரியுதா? கத்த சொல்றாரு, உன் சுகம் வல்லமையா ஏற்கனவே உனக்குள்ள இருக்கு. அதுதான் டுனாமிஸ், the power. ஹல்லேலூயா. வெற்றி வாழ்வு, உன் வெற்றி வாழ்வு எந்தெந்த பகுதிக்கு தேவையோ அந்தந்த பகுதிக்கு போகத்தக்கதான பரலோகத்தின் முழு சக்தியும் இங்க இருக்கு. இந்த சக்தி எப்ப வந்துச்சுன்னா, அவர் நம்மளுடைய பாவம், பாருங்க, அவர் நம் பாவங்களுக்கு செத்து. பாவங்கள்னா என்ன? தரித்திரம், இல்லாமை, குறைவு, இது எல்லாமே பாவம் இல்லையா? ஒட்டுமொத்த பாவங்கள் வரும்போது
வியாதி எல்லாமே இன்க்ளூடட். இது எல்லாத்துக்கும் யார் செத்தா? ஏன் இயேசு சாகணும்? எழுதினவன் சாகாமல் உயில் பிழைக்காது. புரிஞ்சுதா? வசனம் சொல்லுதுல்ல, எழுதினவன் சாக வேண்டியது இருக்குது. இந்த உடன்படிக்கை எழுதினவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி மரித்தார். இப்ப நீதி உண்டாயிடுச்சு. ரோசலட்டுக்கு பேர்ல எழுதினது ரோசலட்டுக்கு அப்பா. ரோசலட்டுக்கு அப்பா செத்த பிறகு பிள்ளைக்கு அது உடன்படியா வந்துச்சா? இப்போ உனக்குள்ள பவர் வந்துருச்சு. யாருடைய பவர்? அவருடைய முழு பவரும் இப்ப அப்டேட். இனி அது அப்டேட் ஆகலாம். அது வேற சொல்லியிருக்காரு. என்னிலும் அது விடு. இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அது உள்ள வந்துருச்சு. புரிஞ்சுதா? இப்போ அந்த வல்லமை உள்ள வந்துருச்சு. நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். முதல்ல சுமந்த சுமை வேற, இந்த சுமை வேற. இது சுமந்து தீர்க்கப்பட்டது. ரைட்டா? அதனால தான் குணம் ஆனோம்னு எழுதியிருக்கு. ஹலோ, புரியுதா? இப்ப ஏசாயா 53:4 போடுங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து, நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு, அடுத்த வசனம் போடுங்க. மீறுதல் நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்ட நம்ம அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்குமே. அவருடைய தழும்புகளா எப்படி எழுதிருக்கு? எல்லாரும் வாசிங்க. குணம் ஆகிறோம். இப்ப அங்க போடுங்க. 1 பேதுரு 2:24 போடுங்க. கீழே கீழே வாங்க. அவருடைய தழும்புகளா அங்க என்ன எழுதிருந்தது? ஆனோம். இங்க எப்படி இருக்குது? ஏன் இங்க குணம் ஆனீர்கள் எழுதப்பட்டது? அங்க சுமந்தார், இங்கே சுமந்து தீர்த்தார். புரியுதா? இப்போ அவர் சுமந்து தீர்த்ததினால அவருக்குள்ள இருந்த வல்லமை அப்படியே உள்ள. புரிஞ்சுதா? இப்போ நீ எங்க போனாலும் பிசாசுக்கு இயேசுவை விட பெரிய ஆளு நம்ம தாங்க. ஏன்? அவருக்கு ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின் இல்லை. பாவம் மனுஷன் 3 நாள் 4 நாள் நடந்து ஊழியம் செஞ்சிருக்காரு. நமக்கு 3 மணிக்கூர்ல லண்டனுக்கு போய் ஊழியம் பண்ணனாலும் கொஞ்சம் கடுப்புல இருக்கியோம். 3 மணி நேரம் சபைக்கு உள்ள இருக்கிறதுக்கே ஒரு கடுப்பு. எப்படி? அந்தபடி கடுப்பாக பிடிக்கனால வல்லமை பிஞ்சு இருக்கிறது. கேட்கலையோ? அல்லேலூயா. அனங்கண்டான் உடனே அல்லேலூயா. நல்ல இந்த அது என்னது ஐயா, அந்த பேராசூட் இல்லை, அந்த அந்த யுத்தத்துக்கு கொண்டு போவாங்கல்ல, ஏர்கிராஃப்ட், ரஃபேல் பார்த்துருக்கீங்களா? வறுவல் பார்த்துருக்குறோம், சாப்பிட்ருக்குறோம். அது ஒரு விமானம், போர் விமானம். சரியா? இந்த போர் விமானம் எப்படின்னா இப்படியே போகாது. எப்படி போகும்? இப்படி எல்லாம் போகும். கரெக்டா? உங்களுக்கு வல்லமை எப்படி போகுதுன்னா, சம்பவத்தில் போய் அட்டாக் பண்ணாம வண்டி மட்டும் கிடந்து அட்டாக் பண்ணாடும் கேட்டா இவிய கிடந்து என்ன செய்யணும்? வல்லமை உள்ள கிடந்து கடபட கடபட கடபட. ஆண்டவர் இப்படி கடபடான்னு அடைக்கல, சும்மா போவாரு, அதுவா ஓடி வரும். எப்படி?
அதுவா? நான் 2 நாள் கூட அஜிதாளுக தலைய புளிஞ்சு கண்ண நோண்டன் நினைச்சு நான் வந்தேன் அப்படி சொல்லும். எப்படி அப்படி சொல்லும். லிசன், தேவன் விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் செயல்படும்படி தம்முடைய வல்லமையை சகலவருக்கும் உடன்படிக்கையாய் பண்ணினார். அதுக்கு பேர் தான் புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இது முதற்கண்டு என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இயேசு வர்றது வரைக்கும் இங்க பிசாசெல்லாம் ஓடல. பிசாசுன்னு ஒண்ணு இருந்ததே தெரியாது. ஏன்னா இவர் அங்கங்கே சபைகளுக்கு போய் ஆராதனை பண்ணி சபைகளுக்கு போய் பிரசங்கிச்சார். இருக்கும் பாருங்க, கவனிக்கலாம் நம்ம வார்த்தை. அங்க பாத்தீங்கன்னா 2 உடனே படப்படா எழும்பும். எப்படி எழும்பும்? இவளுக்கு புரியல. யாருக்கு புரியல? இந்த ஆசாரியன் புரியல, இந்த பரிசேயர் கூட்டம் இவங்களுக்கெல்லாம் புரியல. இது என்னது புதுசா இருக்கு? எப்படி நமக்கு இன்னைக்குமே புதுசா இருக்கு. சிலருக்கு பிசாசு ஓடுமா டவுட். இது எல்லாம் மாயவித்தை அந்த நரம்பில் பிதுக்கிறதுனால் வருகிறது. எப்படி நரம்பு வியாதி பிடிச்ச பயலை கரெக்ட் அந்த நரம்புல தொடுவாங்க. நானும் முதல்ல எல்லாம் நினைப்பேன், ஒருவேளை என்ன அறியாம நரம்புல தொடு, அதனால நம்ம அடுத்து தொடுறதே இல்லை, ஓடதான பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வல்லமை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஹலோ, மேலான விஷயம் சொல்றார் இல்லையா? இத அப்புறம் விசுவாசிக்கலாம். பாருங்க வார்த்தைகளை கவனிக்கலாம். யாத்ராகமம் 15:26 திருப்பிக் கொள்ளுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, சத்தத்தைன்னா அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய். பார்வைக்குன்னா வெள்ளையும் வெள்ளையும் கொடுக்கிறதா, நல்ல ஷேவ் பண்றதா, தாடியை கரெக்டா ட்ரிம் பண்றதா, வார்த்தையை உள்ள கரெக்டா வச்சு சரியா ஸ்ட்ராங்கா வச்சு தினமும் அதுக்கு தண்ணியை ஊற்றி 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 இலை விட்டு வர 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 கனி கொடுக்குற மாதிரி அதை செழிப்பா ஒவ்வொரு நாளும் கேட்ட வசனத்தை தியானிச்சு 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 இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு மறுபடியும் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு, அன்னைக்கு சொல்றது இயேசுக்கு முன்ன, நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நானே உன் பரிகாரியான. ஹல்லேலூயா. கரெக்டா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சத்தம் உன் காதுகள் கேட்டு உன் இருதயத்தில் அது நிலைத்திருக்குமாயின் வல்லமை ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். எப்படிங்க? நீங்க நிறைய பேர் ஏங்க sit correct, close your mouth இப்படின்னு சொன்னோன்னு நீங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணுவீங்களா? பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, க்ளோஸ் யுவர் மவுத். கொஞ்சம் அந்த பக்கம் போனோம் நல்லா பேசுவாங்க. ஓப்பனாக இருந்தால் கூட கண்டுபிடிப்புன்னு ஒரு பயம் இருக்கும்.
ஆனால் நீ வச்சேன்னு வச்சுக்கோயேன், நல்லா கட்டளைகளை நீ மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி தூர எறிங்க. அல்லேலூயா. இனி இங்கே மொபைல் இருக்கக்கூடாது. பசங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள் மொபைல் சத்தம் கேட்குதோ அந்த மொபைலை வாங்கிடுவாங்க, திரும்ப தரமாட்டோம். வித்து சவுண்டு ப்ரூஃப் அதிகமாக பண்ணுவோம். அல்லேலூயா. வெரி க்ளோஸ்ட் ஏரியா, very close places, is very careful to deal. Hallelujah. அங்கிட்டு இங்கிட்டு எழும்பி போகிறது. Hallelujah. கரெக்டா? பயபக்தியோடு வரணும். முதல்ல நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம், பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண, வல்லமை புறப்பட்டபடினால் சத்ருக்கள் எழும்பி ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீ எப்போ வாசலை திறக்கிறியோ வாசல் பிரகாரமாய் உள்ள, இப்போ கத்தர் உள்ள பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும்? கத்தருக்கும் கேட்ட திறக்கணும். கத்தருக்கும் கேட்ட திறந்து கொஞ்சம் பிசாசுக்கும் திறந்து வச்சேன்னா, ஹல்லேலூயா. எல்லாருடைய மொபைலை வேணால் செக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். யூ கேன் க்ளோஸ் த பிஸ்னஸ். ஓகே. இல்லையா, நிறைய பிசாசுகள் இருந்திருக்கு. கவனமாக கவனிங்க. அந்த வசனத்தை போடுங்க. கவனிங்க சிஸ்டர் பிரதர், ரொம்ப தெளிவாக கேளுங்க. பாருங்கள், உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து கட்டளைக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்துக்கு வருகிற எந்த வியாதியையும் உனக்கு வரமாட்டேன்னு சொல்லி, இது ஆதியிலே தேவன் கொடுத்த உடன்படிக்கை. ஆனால் வியாதியிலாம் செத்தானுங்க. வியாதியில் ஏன் அப்படின்னு இல்லை, சத்தத்துக்கு செவி கொடுத்தானுங்க தான். சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க, இஞ்ச வைக்க முடியாது. ஏன்? இல்லை இல்லை இல்லை, இங்கே கவனமாக கவனிங்க. இதில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கு ட்விஸ்டெல்லாம் கவனமாக கவனிங்க. இது பழைய பிரமாணத்தை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நீ கை கொண்டா எகிப்துக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வராது. ஏன்னா எகிப்துக்கு 10 வாதைகள் வந்தது. ஸோ அதை அடையாளமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு. ஸோ இங்கே இதெல்லாம் நீ கை கொண்டால் உனக்கு வராதுன்றார். ஆனா நியூ கவர்னன்ட்ல அப்படி இல்லை. நான் எல்லாம் எடுத்துட்டேன், அது உனக்கு வந்துருச்சு, விசுவாசிச்சு. கை கொள்றது வேற, விசுவாசிக்கிறது வேற. கவனமாக கவனிக்கணும். இதை மறுபடியும் படிங்க. சத்தத்தை கேட்கணும், பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும், அவருடைய நியமங்கள் எல்லாத்தையும் கை கொள்ளணும். அப்படி பண்ணா எகிப்தின் வியாதி உனக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 1 பேதுரு 2:24 மறுபடியும் போடுங்க. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை, ஏன்
பாவங்கள் இருக்கு இல்லையா, பாவங்கள் தான் கீழ்ப்படியாம பாவம். கர்த்தருடைய நியமங்களை உன்னால காத்து கொள்றதுக்கு பலன் இல்லைன்னா நீ பாவத்தில் இருக்கிற, நீ பலன் இல்லை. ஹலோ, பாவம் எப்படி வருது? ஒருத்தருக்குள்ள பாவம் எப்படி வருது? பலன் இல்லைங்க. இங்க இருக்கிற கொலைகாரன்ட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு கொலை பண்ண ஆசை இருக்கா? இல்லைங்க, ஆனால் எனக்கு தெரில, எப்படி பண்ணேன்னு தெரில, டப்புன்னு கோவப்பட்ட செஞ்சுட்டேன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? வீக். என்னது? பலவீனம். அவன் பலவீனமா இருக்கிறான். அவனுக்கு அது இல்லைன்னா அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு பாவம் பண்றவன், ஒரு குடிக்கிறவன் கேளுங்களேன், குடிக்கிறவன்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா குடிக்கணும் அவனுக்கு ஆசையே இருக்காதுங்க. ஆனா அந்த நேரத்தில் அவன் வாழும்படி அவன் எண்ணங்களை, அவன் சிந்தைகளை அவன் சரி பண்றதுக்கு பலன் இல்லை. அவனுக்குள்ள பலன் இல்லாததுனால அவன் இன்னொரு பலத்தை தேடி போறான். அது பாவமாயிருது. கரெக்டா? பாவம் அப்படிதான் உள்ள வருது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவர் பாவத்தை அவர் சரீரத்தில் ஏற்கனவே, எப்படிங்க? ஏற்கனவே குழந்தை 7 மாசத்துல பிறந்ததுங்க, ஒருத்திக்கு 9 மாசத்துல பிறந்துங்க. எப்படி என்ன பண்ணுவாங்க? 7 மாசத்துல பிறகு இங்கு படல இருங்க, 9 மாசம் தொழில் வச்சிருக்கங்க. கேட்கலையோ? இங்கு பெட்ரா பாருங்க, இங்கு பெட்ருங்க. அது இப்போ வேற வேற வேற. இப்போ ஒரு இங்கு ஒரு குறையா பிறந்த ஒரு பிள்ளை எங்க இருக்கும்? அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுக்கு ஏன் ஆல்ரெடி அதுக்கு பலன் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரே குறையா இருந்தா நாங்க என்ன செய்ய? 2 ஜூலும் அல்லது 3 ஜூலும் இங்கு போட்டுனா என்ன செய்யுது? அப்படியா? எல்லாம் குறைப்பிரசவமா? இல்லையே, எல்லாம் குறைப்பிரசவம். எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஃபுல்லாக இங்கு பேட்டல்ஸ். அந்த பெட்டி, ஒரே பெட்டி, மூஞ்சிலாம் அப்படியே இருக்கு பெட்டி மாதிரி. ஓ, இந்த பெட்டி. ஓ, பெட்டி. கவனிங்க, உங்களுக்கு புரியுதா? இப்ப குறையா பிறந்த ஒரு குழந்தைக்கு அதுக்கு அந்த இங்கு பெற்று சப்போர்ட்ஸ் தேவை. நிறைவா பிறந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டு ஏன்? அந்த பிள்ளைக்கு வாழ வேண்டிய பலன் சரியா முதிர்ச்சி அடைந்து வல்லமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிறை பிரசவம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு பழைய பிரமாணம் கிறிஸ்துக்கு முன்பதாக குறை பிரசவர்கள். கிறிஸ்துக்கு பின்னால பிறந்த நீங்களும் நானும் நிறமாத கர்ப்பிணியாய அப்பனுக்கு பிறந்து தள்ளுவாடா. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக முடியாது. நித்திய நாட்களுக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம அவருடைய தழும்பு என்கிற வல்லமையினால் குணமாயிருக்கிறோம். புரியுதா? அங்க அவனுக்கு லிஸ்டா இருக்குது. இதை பண்ணணும், கட்டளையை கை பண்ணணும், அதை பண்ணணும், கைப்பற்றணும், எல்லாம் செஞ்சாதான் வியாதி வராது. இங்க அவர் வியாதியை ஏற்றுக்கொண்டார், என் பலவீனங்களை சுமந்து தீர்த்தாரு. அவருடைய தழும்பு என்கிற அந்த உடன்படிக்கையின் வல்லமையினாலே சுகம் ஆனோம். ரைட்டா? புரிஞ்சுதா? ரைட். இப்ப திருப்பி கொள்ளுங்க. மார்க் 1:32. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்படுத்தப்பட்டிருந்த அநேகரை கவனிங்க. 31 போடுங்க. அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிட்டு. இப்ப படிங்க. அவர் கிட்டே போனார், ஸ்டெதஸ்கோப்பை எடுத்தார், பரிசோதித்தார். அடுத்து என்னது சிஸ்டர்? அது என்னது? கற்கண்டா. தெர்மாமீட்டரை எடுத்தார், அவுட்டுக்கிடுக்கில் வைத்தார், அப்படியே பார்த்தார். 104 இருந்தது. உடனே எடுத்தார். எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத மாதிரி ஒரு வார்த்தையை கராம்பராம் என்று எழுதி 10 போட்டார். அப்படியே இருக்கு. அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு, அப்பொழுது அவள் அவர்களை, அப்போ உடனே என்ன செஞ்சாச்சு? டாக்டர்கிட்ட போன என்ன செய்வாரு? டேக் ரெஸ்ட் சிஸ்டர். ரெஸ்ட்னாலே புரிஞ்சுக்க. அடுத்து அரெஸ்ட். நம்ம ஆளுங்க உடனே அந்த சீனை போட்டு புரியுதா? அப்பொழுது பாருங்க, உடனே சொல்லுங்க, ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை. இப்படித்தான் இருக்கணும். இது ட்ரீட்மெண்ட் வேற, பவர் வேற. ஹல்லேலூயா. இது வல்லமை செஞ்சது. ட்ரீட்மெண்ட் வேற. மெல்ல மெல்ல மெல்லமா பார்த்து பதானமா சூதானமா செய்கிறதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட். இது பவர், ரூல், அதிகாரம். அதிகாரம், வல்லமை. அதிகாரத்தை பயன்படுத்தின உடனே தூக்கி விட்டோன்னே எழும்பிடுச்சு. கரெக்டாக கீழே வாங்க. இந்த பேசேஜ் ரொம்ப முக்கியம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல புண்ணியாளர்களும், அவர் தான் நல்ல வைத்தியர். நம்ம ஊர்ல வைத்தியர் தெரியுமா? என்னாச்சு உங்க மனைவிக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ அட்மிட் பண்ணியிருக்கோம். எப்படி? எவ்வளோ நாளாச்சு? 3 days ஆயிடுச்சு. டாக்டர் வந்து 1 week ஆகிரும் கண்டிப்பாக நிச்சயமாக சொன்னார். ஆன்டிபயோட்டிக் 5 days, மார்னிங் 1, மதியானம் 1, ஈவினிங் 1, 3 கொடுத்துருக்காரு. 3 into 5, 15 மஸ்ட். புரியலை? இந்த மருத்துவ கல்விகள்னு சொன்ன மாதிரி, சாரி, மருத்துவர்களுக்கு கரெக்டாக தெரியுது. இப்படி சொன்னால் நமக்கு சூப்பராக இருக்கும் இல்லை? ஓ கரெக்டாக அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஆளுகளும் என்ன செல்லுணும், மருந்தொன்னும் பார்க்கலன்னு செல்லுணும். அதனால நான் ஒரு 2000 ரூபா கடன் வேண்டி கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சிரு கேட்டியாளா? அதுக்கு அர்த்தம் என்னது? செத்தங்கி. அதுக்கு அர்த்தம் என்ன? உள்ளர்த்தம் என்ன? உள்ளர்த்தம் என்னங்க? ஆளுவை பார்க்கலேன்னு நினைப்பிடும். ஹல்லேலூயா. இப்படி சொன்னா இது இந்த உலகம் ஏத்துக்கும் பாருங்க. ஆனா பாருங்களேன், ஒருத்திக்கு கையை தூக்கி விட்டாரு, அவ எலும்புனா அங்க வந்த எல்லா சீசர்களுக்கும் சேர்த்து பணிவிடைய செய்யறா. கடப்புடான்னு வேலைய டம்முன்னு பார்க்குறா. சம்பவம் உடனே லீக் ஆயிடுச்சு. எப்படி? சாயங்காலமான உடனே சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். போடுங்க வேகமா. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள்.
பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்தபடியினால் பிசாசுங்க கொஞ்சம் அந்த இடத்துல டவுன் ஆச்சு. அநேக பிசாசுகளை அந்த பிசாசுகள் சொல்லுங்க. உங்கள்ட்ட இருக்கா பிசாசு? காய்ச்சல், ஜூரம் இல்லையே. அப்ப ஜுரம்னா என்ன? உங்க வீட்டில் ஜுரம் சொன்னா என்ன சொல்ற நீ? அந்த பிசாசை உடனே என்ன செய்யணும்? துரத்தி விட வேண்டும். துரத்தி விட்டு அந்த பிசாசுக்கள் தம்மை அறிந்தபடி. பிசாசு எப்படி தெரியுமா இருக்கும்? வியாதி எப்படி இருக்கும்? ஜுரம், அப்படிதானே? ஜுரம்னா என்ன? ரொம்ப அலர்ட். இப்போ பிசாசு இப்படியே இருக்குங்க. பிசாசு என்ன செய்யணும்? ரெண்டு சைடு பார்க்கணும். எப்படி இப்படி என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவனுக்குள்ள வல்லமை இருக்கு. எப்படி வாட இருக்கணுமான்னு இருக்கும். எப்படி இருக்கும்? உடனே கரெக்டாக கவனிங்க. இங்கேருந்து நீங்கள் வல்லமையை வாங்கிட்டு போவீங்க. போகிற வழியில் வல்லமையை எங்கேயாவது அடமானம் வச்சுட்டு போகிறது. போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆண்டவர் சொல்லுவார், துரத்துனுவார். நீ என்ன சொல்லுவ? பாஸ்டர் ஒரு ஃபோன் அடிச்சாமா, பாஸ்டர் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கேன். அப்படியா? உங்களுக்கு 2-3 நாள் ஒன் டே ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரே காய்ச்சல் தீருதில்லை. ஏன் தீருதில்லை? ஏன் தெரியுமா தீரல்ல? ஏய், வல்லமை உன்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியுதா? பிசாசுக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சும் உன்கிட்ட ஏன் வியாதி வந்தது? இப்ப நான் சொல்லட்டா? யாரெல்லாம் மேடைக்கு வருகிறீர்கள், சின்ன பிள்ளைகள் வருகிறவர்கள் ஓடி வாருங்கள். இதான் பிரச்சனை. இந்த உந்துல தான் பிரச்சனை. நீ போ. நீங்க அடுத்த மனைவி காணல, ஒரே இருட்டா இருக்கு. பண்டாட்டி ஃபோன் பண்ணாளா பாஸ்டர்? காணல. பிரதர், நாங்க ஹெவனுக்கு போயிட்டு இருக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? புரியுதா? இது இந்த புத்தி எல்லார்ட்டும் இருக்கு. இங்க பாருங்களா, பிள்ளைங்க வாங்கன்னு சொல்றேன். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். சரி, வேற கண்டென்ட்டு போனால் இந்த கண்டென்ட்டுக்கு ஆகிட்டேன். அந்த கண்டென்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. நம்ம புத்தி இங்கே போனால் இவங்க வேற மாதிரி போடுறாங்க. சரி, ஓகே. இப்போ வாங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க வருவாங்க, அப்படி தானே? ஆனால் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஏன் வர மாட்டாங்க?
அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி தானே? இப்போ பிள்ளைங்கள்லாம் உள்ளவாங்க. ஒருத்தரும் வரல, சரியா? 2 பேராவது வருவான்னு நினச்சேன். பிசாசுக்கிட்ட நீங்கள் இப்படி வான்னு சொன்னால் வரமாட்டான் அவன், தெரியுமா உங்களுக்கு? காய்ச்சல் வா அப்படின்னு சொன்னால் வராது. ஆனால் ஏன் வந்தான்? ஏன் தெரியுமா வந்தான்? இப்போ அந்த மேட்ரை போ இருக்காது எழும்பு போ போ அப்படி சொன்னால் என்ன ஆகும்? இப்போ வா நல்ல டிஸ்டர்ப் பண்ணி எழும்பு எழும்பு நல்ல டிஸ்டர்ப் மூஞ்சி பார்த்தீங்களா ஒரு மாதிரி இருக்கா? மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கா? வேணும், we need come on. இப்போ இவளை நான் வலுக்க டைம் கூட்டோன்னு இவளுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குதா? பிசாசு உண்மையில இப்படிதான் உங்களுக்குள்ள வியாதியா வாரேன். நீங்க வலுக்க டைம் உள்ள கொண்டு வரீங்க. You don't know who you are. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. You are the son of God. You have the same power. The dunamis power. Jesus கிட்ட இருக்கிற அதே வல்லமை யாட்ட இருக்கு. நீ தேவையில்லாம உள்ள விடுற. ஏன்? இப்ப உங்களுக்கு விளங்குதா? இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கல. நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஐயோ we never permitted. நாங்க அதை வியாதியை நாங்க உள்ள வாணி யாராவது கூப்பிடுவாங்களா? பைத்தியமாலாம் இருக்குது. எப்படி பைத்தியமாலாம் இருக்குது? வியாதி வாணி யாராவது கூப்பிடுவாங்களா? ஆனால் உங்களை அறியாமலே நீங்க கூப்பிடுறீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெய்வம் கொடுத்த அந்த வல்லமை என்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் அறியாமையினால் சங்காரம் அழிந்து போய். பவுல் எழுதியிருக்காரு. அறியாம எதனால் அழிவு? நான் இங்க யாருக்கு அது விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களா? ஆனா உங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு, உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வியா இருக்கு. தெரியுமா? அறியாமை. பிரச்சனை எதுன்னா அறியாம தான். இப்ப ஏன் தெரியுமா சிரிச்சா? எப்படியும் இனிப்புதும் கண்டான் வெளியே விட்டாச்சு. பிசாசு உண்மையிலே சந்தோஷமா போவான். அவ பிசா, நீ இல்ல. புரியுதா? நமக்கு தெரியல. பிசாசுக்கு நல்லா தெரியுங்க, வாய்ப்பு கிடைச்சா அவங்கள தின்றுவான். அவ்வளவுதான். செதல் இருக்குல்ல, செதல். எத்தனை பேர் செதலை பார்த்துருக்கீங்க? செதல்னா இந்த மரம், கரையான் சொல்லுவாங்க. கரையான் உங்களை கடிக்குமா? எப்படி கடிக்கும்? இப்படியா கடிக்கும்? நீ வச்சு கொடுத்தா கடிக்கும். மரத்தை வச்சே இருந்தா மரத்தை கடிக்கும். பிசாசம் அப்படிதான். நீ வச்சு கொடுத்தா கடிப்பான். எவ்வளோ தூரம் வச்சு கொடுக்குறியோ அவ்வளோ தூரம் அரிச்சு 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 ஒன்று சாப்பிடுவோம். கத்த சொல்றாரு, நீ என் பிள்ளை பிள்ளை பிள்ளை. ஏய், உன் அப்பனை சொல்லும்போது சிங்க் என் அப்பான்னா எது ஞாபகம் வருது உனக்கு?
சக்தி பேட்டரி கடை, சக்தி பேட்டரி கடைக்குள்ள பேட்டரி, 5 சென்ட் வஸ்து, வீடு, மாடம், டடரணம், பாத்திரம் எல்லாம் வருதா? ஆனால் இயேசுன்னு சொன்னா ஏன் வரல? இயேசுன்னா யாரு? He is the powerful God. அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் உனக்கு புரியல? அவர் சொல்ற நீ என் பிள்ளைன்றாரு. அப்ப அவருடைய வல்லமை உன்கிட்ட இருக்குதா இல்லையா? இத புரிஞ்சுக்கிட்டேன்னா கரையான் கையில நீ என்ன செய்ய மாட்ட? மாட்ட. நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் சில வெற்றிகள் வரமாட்டேங்குது? ஆரம்ப நாட்களில் இருந்த நன்மைகள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த வல்லமை, அந்த உற்சாகம் ஏன் பின்னாடி வரல தெரியுமா? நல்ல மரம் பாஸ்டர் செதுக்கி வச்சிருக்கு, பாஸ்டர் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கு. எங்க வச்சிருக்கு? பின்னால மாடத்தில் வச்சிருக்கு. நீ எவ்வளவு பக்குவமா நீ ஒரு மரத்தை தேக்குன்னு வச்சுக்கோ, தேக்க அழகா சீவி டிசைன் பண்ணி ஷேப் பண்ணி அப்படியே நீட்டா பக்காவா ஃபர்னிஷ் பண்ணி அந்த நறுமணத்தோட, என்னது அந்த வார்னிஷ் எல்லாம் அடிச்சு நறுமணத்தோட கொண்டு திறந்த வெளியில வச்சுட்டு நீ போ, என்ன ஆகும்? ஒரு நாளே மாற்றம் தெரியுமா இல்லையா? முதல்ல கலர் மங்கும், ஸ்மெல்லு போகும், அடுத்து அது இயற்கையான மரமாக மாறும், அதுக்கு மேலே பூசின அந்த இதெல்லாம் போயிடும், கொஞ்சம் நல்ல சதலரிச்சிடும். சிஸ்டர், பிரதர், யூ ஆர் அ கிறிஸ்டின் ஆர் நான் கிறிஸ்டின் எனக்கு தெரியாது, நான் கிறிஸ்டினை விட்டுரு. நீ கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தா நீ உள்ள இருந்துக்கோ. ரட்சிக்கப்பட்ட நாள் ரட்சிப்போட உன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காத. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் கேர்ஃபுல்லா நீ இருக்கணும். அதுக்கு பிறகுதான் நீ கதவை நல்லா ஃபர்னிஷ் பண்ணிட்டு கதவை எங்க பயன்படுத்துவீங்க? வீட்டில் பயன்படுத்தணும். கதவை கொண்டு வெளியில வச்சேன்னு வச்சுக்கோயேன், முடிஞ்சுது. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் எதற்கென்று வடிவமைத்தாரோ, உன்னை ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நான் என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தின மனுஷன்ட்ட இருட்ட வெளுக்க பிடிச்சு கேட்டுட்டே இருப்பேன். என் மேல கர்த்தர் என்ன சித்தமா இருக்கிறார் 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 சொல்லுங்க, சொல்லுவா சொல்ல. அவன் சொல்லுவான், ஒரு நாள் நம்ம தனியா போயிருந்து ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண நடக்காது. ஆனால் என் இருதயத்தில் எனக்கு ஒரே வாஞ்ச, நான் என்ன வாங்கணும் என் இருதயத்தை நான் ஊற்றிட்டேன். டேடி நான் ஊற்றிட்டேன், என்ன வேணுமோ என்ன கொண்டு செய்யுங்க. எனக்குள்ள நிறைய ஆசை இருக்குது, எனக்குள்ள அரசியல் ஆசை இருக்குது, எனக்குள்ள சினிமா ஆசை இருக்குது, எனக்குள்ள என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் திறந்து வெளியே விடுறேன், உங்ககிட்ட தர்றேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு மட்டும் சொன்னேன். எந்த தீர்க்கதரிசி எனக்கு பதில் சொல்லல. ஆனா கர்த்தர் என்னை சரியா நடத்தினார். ஹல்லேலூயா. உனக்கு எந்த தீர்க்கதரிசியும் வேண்டாம், நீ அவருடைய பாதையில் நடந்தா மட்டும் போதும். நீ பைபிள் சொல்லுது, பேதையா இருந்தாலும் அவன் திசை கெட்டு போவதில்லை. நீதியின் பாதையில, கர்த்தருடைய பாதையில நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் அவன் திசை கட்டு போவதில்லையாமா. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டாச்சு. எஸ், மெம்பர் ஆஃப் தி சர்ச், தி ஃபெய்த் ஃபேமிலி, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சர்ச். நாளை சொல்லுவாங்க வேர்ல்டு நம்பர் 1 சர்ச், தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச். நீ இதுல மெம்பரா இருக்கிறதுனால பரலோகம் போக மாட்டேன், இங்க பரலோகத்தை அனுபவிக்க மாட்டேன். டியர் பிலீவர், டியர் கிரைஸ்ட் இன் காட், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப தெளிவான கேளுங்க. ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஆனால் அவருடைய வல்லமைய விட்டுட்டு ஒரு களி கழிச்சால் നിങ്ങൾ അത്ര തന്നെ. മനസ്സിലായോ?
ആ വല്ലമേനെ വിട്ട് കളിച്ചാൽ അത്ര ഒന്നും കിട്ടില്ല. എല്ലാം കിട്ടിയ പോലെ ഇരിക്കും, ചെതിൽ കിട്ടിയ പോലെ കൊണ്ടുപോകും. മലയാളം വെറുതാ ചെതിലെന്നെയും കിട്ടിയ പോലെ കൊണ്ടുപോകും. കരയാല്ലേ? മലയാളത്തിൽ കരയാണ് അതിൽ കൊണ്ടു ചൊല്ലുവാങ്ങ. കരയാ അതെ ചെതൽ 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 അങ്ങനെ കൊണ്ടുപോകും കേട്ടാ. ചെതൽ കൊണ്ടുപോകുന്ന അറിയില്ല. പക്ഷേ നീ വല്ലപ്പോഴും ഒന്ന് തൂക്കി നോക്കുമ്പോൾ, വല്ലപ്പോഴും ഈ ചവയ്ക്ക് വന്ന് നോക്കുമ്പോൾ അറിയാം പാതി തിന്നിരിക്കും. മനസ്സിലായോ? உனக்கு இவ்வளோ பெரிய வல்லமை அதிகாரமாகி தந்ததுக்கு பிற்பாடு நீ அதை பயன்படுத்தாவிட்டால் முட்டாள். நான் சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு அரசியல்வாதின்னு நினைக்கிறேன் வைங்க. ஒரு அரசியல்வாதி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு எப்படி என்ன செய்வார்? யாரும் பார்க்கல சிஸ்டர் ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் பவர்ஃபுல்லான ஆளு, நீ எல்லாம் என்ன கவனிங்க, அட்டென்ஷன் மீன் யூ சீக் த அட்டென்ஷன். அட்டென்ஷனை நீ சீக் பண்ற. பட் இஃப் யூ ஹேவ் த வல்லமை, தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருந்தனா, அந்த வல்லமை நீ இப்படியே போனா போதும். அது ஒன்ன தேடி வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி உன்கிட்ட வந்து உனக்குள்ள வந்து நிலைக்கும். அது தங்கி தரிக்கும். Hallelujah. Hallelujah. Because உன் மேல அந்த dominion power, dunamis power உனக்குள்ள எனக்குள்ள இருக்கு. Hallelujah. You don't want to approach anyone, but somebody is approach you at connecting you. Hallelujah. உன்கிட்ட அந்த வல்லம் இருக்கு. Hallelujah. இந்த வல்லம் அவருக்கு இருந்ததுனால அநேகம், இப்ப பங்கோனிங்க, அநேகம் பிசாசுகளை அவர் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்தபடினால், யார் அறிஞ்சிருது? யாரு அறிஞ்சது? பிசாசுக்கு நல்லா தெரியும். அவர் அறிஞ்சபடினாலே அவைகள் பேசுறதுக்கு இடம் கொடுக்கல. ஏன் அந்த டைம்ல இடம் கொடுக்கல? நம்ம ஆளுங்க கொஞ்சம் உயர்த்தினா போதும் வாழ்த்துகிறோம், வருகே வருகே வருகே. ஏன் அதட்டினாரு? தேவையில்லாத சீனை போடக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்கிற வரைக்கும் காட்டுவே. அதுனா யாரும் அறிஞ்சார்னா இவர் தான் குமாரன்னு தெரியும், அமுத்துறாரு. நிறைய இடத்துல அற்புதத்தை செஞ்சுட்டு சொல்லாதுன்றாரு. கிராமத்துக்கு ஒருத்தனை கண்ணில் செளிவாரி பூசுறாரு. ஏன்? சுகமாவுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? இல்லை, அந்த வசனத்தை எடுத்து பார்த்தா அவனே ஆலயத்தை விட்டு வெளியே அவனை கொண்டு வந்து புறம்பே கொண்டு வந்து உமிழ்நீர் துப்பி குழச்சி பூசி இப்பொழுது கண்ணு தெரிகிறதா என்று கேட்டார். அவன் சொன்னான், மரங்கள் எல்லாம் மனிதர்கள் போல் இருக்கிறது. அறகுறையா தெரியுது அவனுக்கு. திரும்பவும் கொஞ்சம் அங்கிட்டு கூட்டி போயிட்டு கைகளை கண்களில் வைத்து ஜெபித்த போது அவன் கண்கள் திறந்தது. கிராமத்துக்கு, பட்டணத்தை விட்டு கிராமத்தில் கொண்டு போய் சொல்றாரு, யார்கிட்ட சொல்லாத. ஹலோ, திஸ் இஸ் த பவர்.
வல்லமை ஒன்ட்ட இருந்துன்னா நீ எந்த பேனரும் அடிக்க வேண்டாம். வல்லமை ஒன்ட்ட இருந்துன்னா யார்கிட்டையும் கூப்பிட்டு பேச வேண்டாம். No more influence. The power is influence for all the powers. Hallelujah. இந்த வல்லமை இருந்துன்னா எல்லா வல்லமையும் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவ. You access everywhere. Hallelujah. புரியுதா? இதை அனுபவிச்சு பாருங்க. பிசாசு அதுவே சொல்லுதுங்க, அதுக்கே வரும் பாருங்க. கீழே வாங்க, கீழே வாங்க, போடுங்க பாருங்க. ஓகே, முடிஞ்சது. நெக்ஸ்ட் போடுங்க. ரைட். லூக்கா 4:32. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். கவனிங்க, லிசன். 32 போடுங்க. அவருடைய வசனம், அவருடைய வசனம்னா அவருடைய பேச்சு அதிகாரம் உள்ளவதா இருந்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்னது? ஏன்னா சபையிலையும் போய் பேசினார் இவர். ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் அசுத்தாவி இல்லை, அவனை வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அவன் ஒரு டீக்கனாரா இருந்திருக்கலாம். அல்லேலூயாம். வல்லமை வந்தால் தான் தெரியும் ஆவி எங்கே இருக்குன்னு பாருங்க. அவன் ஐயோ, இந்த சிலவங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்னது? அசுத்தாவி. அந்த அசுத்தாவி வல்லமை வெளிப்பட்டால் என்ன சொல்லும்? எங்களுக்கு உமக்கு என்ன? நான் இந்த கோயில் இருந்து ராஜத்துக்கு பயல ஒண்ணா செய்யணும்னு நினைச்சு அப்படின்னு இருக்கும். எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? டேய், உம்மை இன்னார் என்று அறிவேன். ஹலோ, நம்ம நினைக்கிறோம் சுனிதாவாகிய நான், ஜோசப் விஜய் ஆகிய நான். அதல்ல. I am the son of God. I am the power. I have the power. Hallelujah. I am the son of God. என் தகப்பனுடைய விலையேறப்பட்ட புத்திரன் நான், புத்திரி நான். ஹல்லேலூயா. அப்படின்னு நீ விசுவாசாதான் பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிசாசு இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இருக்கும், செதலடிச்சிட்டு. புரியுதா உனக்கு? அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன என்று எங்களை கெடுக்க வந்தீர். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். போட்டது யாரு? உனக்குள்ள கர்த்தர் வல்லமையா இருந்தா உலகத்தானே சொல்லுவான், உன்கிட்ட போட்டி போட முடியலடா, உன்னை என்னால் ஜெயிக்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு முடியல, என்னை நீ ஒருக்கா மன்னிச்சுக்கோன்னு சொல்ல, என்னை விட்டுறேன் அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. திஸ் இஸ் பவர். பாருங்க, இன்னார் அறிவே நீ தேவனுடைய பரிசுத்த உரத்த. அடுத்த வசனம் போடுங்க, அடுத்த வசனம் குயிக்கா. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு அதுவே சொல்லும், ரிவீல் ஆகி. அப்பொழுது பிசாசு அவனை, பாருங்க, இவனை விட்டு புறப்பட்டு போய் அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ. இதில் நிறைய பேர் பிரச்சனை இருக்கும். எப்படி இருக்கும்? பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி. அப்போ பிசாசு வந்தா விழுமா?
விழுமா விழாதா? விழுந்திருக்கா விழலையா? சபையில் விழுந்திருக்குங்க. இந்த சபையில் விழுந்தா நீங்கள் ஆச்சரியமாக பார்க்க மாட்டீங்க. அன்னைக்கு இருந்த சபையில் இப்படி விழுந்தா வேற மாதிரி பார்ப்பாங்க. இட்ஸ் அ பிக் கொஸ்டின். அது வரைக்கும் அந்த சபையில் அப்படி நடந்தது கிடையாது. ரைட்டா? பாருங்க, விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போச்சு. சிலவங்க விழுந்த உடனே ஐயோ தலை உடஞ்சு தலைவாணி எடுத்து விடுவான். அவனும் உடனே வச்சுதா தண்ணி கேக்குது, தண்ணி குடுக்கட்டா பாஸ்டர்? இல்ல, நீ வந்து ஜூஸ் குடு. பாசம் பிசாசு கிட்ட பொத்துன்னு வரும் சிலருக்கு. பாருங்க, பாஸ்டர் ஜூஸ் கேக்குது. இல்ல, நீ வந்து போன்விட்டா கூட மிஸ் பண்ணி கொடு. அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல். இதெல்லாம் விசுவாசிக்கணும். நீங்க வல்லமை வரும்போது என்ன செய்யும்னா, அந்த மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். உள்ள இருக்கிற பிசாசு அலக்கழித்து அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு சேதம், அவனை விட்டு போயிட்டு. அடுத்த வருஷம் கொடுங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ. ஹலோ ஹலோ, என்ன கேட்டது? இது என்ன வார்த்தையோ? போன்னு சொன்னோன்னு போச்சுது. இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபையில இப்ப பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பேசுனது போட்டு எப்படி இது? இது வேற மந்திரவாதம், இது வேற. ஹே, வேர் யூ ஆர். ஹல்லேலூயா. இப்படி ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சர்ச்சில் மட்டும் ஓடணும் இல்லை, நீ எங்கே போனாலும் ஓடணும். கல்யாண வீட்டுக்கு பார்த்து போடும். பெண்ணுக்கிட்ட பேர் இருக்கும். பெண்ணுக்கிட்ட பேர் இருந்தால் கூட சமாளிக்கலாம். பயலுக்கிட்ட இருக்கும். என்ன செய்யணும்? ஆமாங்க, நீங்கள் ஒரு கல்யாணம் விட்டு போவீங்க, பயலுக்கிட்ட பேர் இருக்கும். பேர் இருக்கப்போ பொண்ணை பிடிச்சோம், பெண்ணுக்கும் பேரை பிடிச்சோம். பே வந்தவரும் தெளியும், கல்யாணம் மாறி போகும். பார்த்து போங்க. புரியலை போல. புரிஞ்சுதா? புரிஞ்சவும் புரிஞ்சுக்கா, வல்லமை உள்ளவும் புரிஞ்சிருப்பான். ஆமாம், இட்ஸ் ஹேப்பன். நடக்கும். ஏங்க அப்படி நடக்கும். சிலவங்க எல்லாம் பிசாசு இத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. வாங்க, இப்போ நம்ம பிள்ளை ஜிஸ்பி கூட சொல்கிறான், எனக்கு நிறைய விஷயம் தெரியலன்றா. எஸ், எனக்கு சோசியல் மீடியாலாம் பார்க்க எனக்கு பிடிக்கலன்றா. எனக்கு சோசியல் மீடியாலாம் பார்க்கவே பிடிக்கல. முன்னாடி எப்போ பாரு நான் சோசியல் மீடியாவில் இருப்பேன். கேட்டுக்கோங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க she told me, என்கிட்ட சொல்கிறா, பாஸ்டர் எனக்கு சோசியல் மீடியாவே இப்போ பிடிக்காது, நான் பார்க்கவே மாட்டேன். சிப்பை மாற்றிட்டாரு. கெயின் நீ நினைக்கிற, ஓ எஸ் இஸ் இஸ் ஆஃபீஸ் எல்லாரும் பண்ணுறாங்க. அது பே வல்லமை விளங்கும் போது பே என்ன செய்யும்? ஓடும். இல்லை, அந்த பே எனக்கு வேண்டும் அப்படின்னு அவனுக்கு கல்யாணம் ஆகும். அது கூட அடுத்து குட்டி போடுவீங்க, கடுகடான ரம்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்ஸ்டாகிராம் ஐடியா 10 பேருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு கூட நானே யோசிப்பேன், எனக்கு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு வர வழி இல்லாத ஆக்சஸ் நான் தான் வச்சுருப்பேன். ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன். யாருக்கு? அபலின்கிட்ட மட்டும். இப்போவே 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை தன்னுடைய ஐடியா 4 பேர்கிட்ட கொடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்மின் புரியலை போல. உங்களுக்கு புரியாத வரைக்கும் பிள்ளைகள வாழ்க்கை சதலிச்சம் நல்லா புரிஞ்சவனுங்க. கணவன் மனைவிக்கான குடும்ப செமினார் ஒன்று சீக்கிரமாக போடுவேன். வேணுன்னா வருங்க, மரியாதைக்கு வருங்க, வேணுன்னா வருங்க. இது என்னடா ரவுடிசம் வித்தியாசமாக இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேசலான் இருக்கேன் அதில்.
அதில் லீவு ஆண்டனி பிரதர் கம்பெனியில் வந்து போடுவேன். கண்டிப்பாக வாங்க, வி டோன்ட் மிஸ் இட். நம்ம நிறைய பிள்ளைங்களை குறித்து நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா, ரைட்டா? பாருங்க, அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவருக்கு ஒரு பேசிக்கொண்டார்கள். அது சொல்றாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. அடுத்து போடுற வார்த்தை, அவருடைய கீர்த்தி சுற்றில் இருந்த நாடுகள் எல்லாம் இடங்கள்லாம் பிரசித்தமாயிற்று. ரைட்டா? அப்போஸ்தலர் 5:15 முடிச்சிடலாம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலரை படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். போடுங்க சிஸ்டர், என் கூட எல்லாரும் படிங்க. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு. இப்போ உங்கள் பேரை போடுங்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேரை போடுங்க. இது இயேசு இல்லை, இது பேதுரு. கூட இந்த மீன் பிடிச்சி நடந்தாய் மற்ற சீமோனுக்கு பேதுரு அவன் தான் பேரும். கூட உங்கள் பேரையும் போடுங்க, உங்கள் அப்பனை பேரை சேர்த்து. பிணியாளிகளின் படுக்கையின் மேலும் கட்டின் மேலும் கிடைத்த போது ராபின்சனுடைய மகன் சூப்பிலின் பெனடிக்ட் நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவரிடத்தில் படாதா என்று சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இங்க நேரம் மாறியாக்கும். 6 மணிக்கு பின்ன போவாத, 9 மணிக்கு பின்னமா, உச்சைக்கு போவாத, நிழல் படும். நம்ம நிழல் பட்டா பேவ ஓடுனாங்க பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம ஆளுக சொல்லு நிழல் என்ன? என்னது? நிழல் எண்ணெய் 50 மில்லி 5000 ரூபாய் தொட்டு முதுகிலும் நெத்தியிலும் போட்டால் பேய் ஓடும். எவன்டா உனக்கு சொல்லி தந்தது? இது எந்த சித்தனுக்கு வைத்தியம்? படி. பேதுரு போகும்போது, பேதுரு போக மாட்டானா? எப்படா போவான்? இந்த தெருரோடி எப்போ போவான்னு காத்திருந்தாங்களாம். பிணங்களை கொண்டு வச்சாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண வீட்டுக்கு போகணுமா போண்டாமா? எப்போ போகணும்? கரெக்டா அந்த அடக்க ஆராதனைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு போகணும். 2 லட்ச ரூபா எப்படி நஷ்டம்? குண்டு வெட்டின கூலி இதெல்லாம் ஆகும். புரியுதா? அப்போ தானே தெரியும். ஆண்டவர் அப்படி தானே போனார். நாரி அடக்காயி இந்த நவந்தா எல்லாத்தையும் லாசருக்கு எல்லாம் போட்டு உள்ள வச்ச பிறகு தானே ஆண்டவர் போனார். 2 நாளைக்கு முன்னே 50,000 கிட்டஞ்சு. நம்ம ஃபுல்லாக இந்த 2000, 2500, 4000 மனசில் இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? உங்ககிட்ட அந்த வல்லமை இருக்கு சிஸ்டர், பிரதர். நீங்க தேவனுடைய புத்திர புத்திரிகள். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களை பார்த்தா பிணம் எழும்பும் என்றால், உங்களை நீ கை சூண்டுனா வியாதி ஓடும்னா, நீ கையை வச்சா பிசாசு நடுங்குனா, நீ எப்பேற்பட்ட உயரத்தில் இருக்கன்னு புரிஞ்சுக்கோ. உனக்குள்ள வியாதி வர முடியும் நினைக்கிற, தங்கு நினைக்கிற, வைராக்கியத்தோட எதிர்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. நான் வல்லமையை புறப்பட பண்ணணும். சொல்லுங்க, நான் வல்லமை. சும்மா வளர வரல, வளராத வல்லமைய புறப்பட பண்ணு. இயேசு செத்து 10 வருஷம் ஆனாலும் எழும்பும் பணம். பணம் எழும்பாது, ஆவியும் எழும்பாது.
தனித்தனியா எல்லாம் சொல்லுதிய, மொத்தமா என்ன செய்யும்? உயிரோட எழும்பும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க. அப்படி எழுப்பணும்னு ஆசைப்படுறீங்களா? யாராவது உங்களுக்கு விருப்பமான ஆளு நம்ப வச்சுணுமா? அது கள்ள கரைஞ்சதான்னு நீங்க அது நேரம் நான் நினைச்சிருயா செத்த அன்னைக்கு நான் நல்லா ஐயோ ஐயோ விழிச்சேன். அது சொன்ன ஆண்டவர் ஒரே இடத்துல அழுதாரு. எங்க? உயிரோட எழுப்பு அவருக்கு நல்லா தெரியும். ஏன் அழுதாரு? ஐயோ 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 அப்படிதான் அழுதாரு அவர். எப்படி அழுதாரு? புரியலையா? செத்து அவர் அதுக்கு முன்ன சொல்லி இருக்கிறாரு, அவன் சாவான் பிழைப்பான்னு மறைமுகமா கூட இருக்க பயிலுக்கு சொன்னார். அவனுக்கு கேட்கல. வந்தவரும் சொல்லியா வேணுமுன்னே அதில் எழுதியிருக்கு, வேணுமுன்னே அவர் லேட் ஆனாராம். வேணுமுன்னே லேட்டாக போயிட்டு அங்கேயும் போய் சொல்லியாரு, மரியா நீங்கள் 2 நாளை முன்ன வந்திருந்தா எப்படியாவது அண்ணன் பொழைச்சிருப்பான். ஒன்ன சொல்ற, காலதாமதம் இல்லை, பைசா தான் வேஸ்ட் ஆச்சு. ஆனால் ஆள் எலும்புன்னு மறைமுகமாக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கரெக்டா? ஆனால் அழியாரு. ஏன்? நம்ம என்ன என்னத்துக்கு எழுதிருப்போம்? நம்ம அழுகையே வேறங்க. வல்லமை உள்ளவனுக்கு அதிகாரம் உள்ளவனுக்கு அழுக வேற மாதிரி இருக்கும். சே, இன்னுமா ஜனம் நம்பாத இருக்குது, இன்னுமா ஜூப்ளி ஆட்சியை பிடிக்க மாட்டேன்னு நம்புறாங்க. ஐயோ, சிரிச்சவங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி. ஏன்னா அதை நாங்கள் ஆமீன் என்று கருதி விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேங்க. ஆண்டவர் திடீர்னு ராத்திரி வந்து, டேய் நாளை இப்போ அங்கே சென்னையில் அந்த அப்போ ஜெயன்னு தொடங்குற ஜூப்ளின் வரல. உங்களை சொல்லி முடிக்கணும். நீங்கள் அதிபுத்திசாலி தரம். ஆண்டவர் சொல்ல, டே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொஞ்ச நேரம் நில்லு. எப்படி சொல்லுவார்? கொஞ்ச நேரம் நில்லு. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும். உலகமே பார்க்குற அளவுக்கு ஒரே மேட்டரில் ஒரே நாளில் கர்த்தர் உன்னை கிங் ஆக்கி தலைவண்டா தலைவண்டா. நான் நினைப்பேன், ஆண்டவரே ஒருவேளை கர்த்தர் நான் அப்படி தீர்மானித்திருந்தா, இந்த அரசியல்வாதியோ பாஸ்டர் வட்டி பேனர் வட்டி பசை தடவி கை கிழிஞ்சு காலு கிழிஞ்சு கொடி வட்டி அவன் வரல இவன் வருவேன்னு சொன்னான் வரல, இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணி கவுன்சிலர் ஆகி பிரசிடெண்ட் ஆகி எம்எல்ஏ ஆகி அப்படி ஆண்டவர் வரணும். ஒரே நாள் நீ எந்த செலிபிரிட்டியாரு எவனாரு, உனக்கு ஒரு செலிப்ரேஷனும் தேவையில்லை. கர்த்தர் உன் மேல தீர்மானித்தால் அந்த வல்லமை ஒரே நாள் உன்னை ராஜாவாய் கொண்டு வைக்கும், சிங்காசனத்தில் அமர பண்ணும். Hallelujah. Do believe this power of God. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யார் எழுந்திருக்கலாம்?